யார் ஜனாசா தொழுகையில் பங்கேற்கின்றாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மையுண்டு. தொழுகையில் பங்கேற்றதோடு உடலை அடக்கம் செய்யப்படும் வரை யார் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு 2 கீராத்கள் நன்மை உண்டு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அவர்களிடம் கீராத் என்றால் என்னவென்பதை பற்றி வினவப்பட்டது. அதற்கு ஒரு கீராத் என்பது உஹுத் மலையளவு நன்மை என்று பதிலளித்தார்கள். நீங்கள் மையத்திற்காக தொழுதால் உள தூய்மையான மனதுடன் அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜனாசா தொழுகைக்கு இமாமாக நிற்கக்கூடியவர், அது ஆண் ஜனாசாவாக இருந்தால் தலைப்பகுதியை நோக்கியும், பெண் ஜனாசாவாக இருந்தால் நடுப்பகுதி வயிற்றுப்பகுதியை நோக்கியும் நிற்க வேண்டும். முதல் தக்பீர் கூறியதும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி அல் ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும். இரண்டாவது தக்பீருக்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி என்று தொடங்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய ஸலவாத்தை ஓத வேண்டும். மூன்றாவது தக்பீருக்கு பிறகு மையத்திற்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று தொடங்கும் துவாவை ஓத வேண்டும். இந்த துவாவை பற்றி ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இந்த துவா கூறிய மையத் நானாக இருந்திருக்க வேண்டுமே என ஆசைப்பட்டேன் என்று கூறினார்கள். நான்காவது தக்பீருக்கு பிறகு சலாம் கொடுத்துவிட வேண்டும். ஜனாசா தொழுகையில் ஓத வேண்டிய துவா: அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸிஅ் முத்ஹலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்தி வஅக்ஹிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல்ல மினத் தனஸி வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி வஅத்கில்ஹுல் ஜன்னா வஅஇதுஹு மின் அதாபில் கப்ர். இறைவா, இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக, இவரது தவறுகளை அகற்றுவாயாக, இவர் தங்கும் இடத்தை மதிப்பு மிக்கதாக ஆக்குவாயாக, இவர் நுழையும் இடத்தை விசாலமாக்குவாயாக, இவரை தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் கழுவாயாக, வெண்மையான ஆடையை அழுக்கிலிருந்து சுத்தம் செய்வது போல இவரை குற்றத்தில் இருந்து சுத்தம் செய்வாயாக, வேதனையிலிருந்து காப்பாயாக.